ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வேட்டை நாய், சேவல் 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. வேட்டை நாய்க்கும் சேவலுக்கும் சாகச உணர்ச்சி அதிகமாக இருந்தது. சரி, நம்ம உலகத்தை சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஒரு நாள் அவங்க பயணத்தை தொடங்கினாங்க. பயணத்தை தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய காடு ரொம்ப அழகாக இருந்தது. பெரிய பெரிய மரங்கள், பறவைகள்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 பேரும் அதை பார்த்து ரொம்ப ரசித்தாங்க. சூரியன் மறைய ஆரம்பிக்கவும் 2 பேருக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இந்த காட்டில் பல காட்டு மிருகங்கள் இருக்கும். பாதுகாப்பாக இரவு தூங்க நமக்கு சரியான இடம் வேணும். பாதுகாப்பான இடத்தை தேட ஆரம்பித்தாங்க. அவங்க அப்போ ஒரு பெரிய மரத்தை பார்த்தாங்க. இதுதான் சரியான இடம். வேட்டை நாய் சொன்னது, நண்பா, நீ அந்த மரத்து மேலே அமர்ந்துக்கலாம். நான் இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற குழியில் என்னை மறைச்சிக்கிட்டு நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி நண்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேவல் அந்த மரத்து கிளையில் ஏறி அமர்ந்து தூங்க ஆரம்பிச்சது. வேட்டை நாயும் மரத்துக்கு பின்னாடி இருந்த குழியில் சுருண்டு படுத்து தூங்க ஆரம்பித்தது. 2 பேருமே பாதுகாப்பான இடத்துல அமைதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு நரி அந்த பக்கமாக வந்துச்சு. அதுக்கு ரொம்ப பசியாக இருந்தது. அப்போது அந்த கிளையில் அமர்ந்திருந்த சேவலை அது பார்த்துச்சு. உடனே நரி நினச்சிது, அருமை, இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிடுச்சே அப்படின்னு. ஆனால் சேவலை எப்படி கீழே இறக்கிறது? சரி, ஒரு திட்டத்தை உருவாக்கிச்சு. நண்பா, நம்ம காட்டுக்கு உன்னை வரவேற்கிறேன். நீ கீழே இறங்குனா நாம் நண்பர்களாக மாறலாம் அப்படின்னு சொல்லிச்சு நரி. ஆனால் புத்திசாலியான சேவல் நரியோட கபடத்தை தெரிஞ்சுக்கிச்சு. அதை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல யோசனையை கண்டுபிடிச்சிச்சு. சேவல் மெதுவாக நரியை பார்த்து சொல்லிச்சு, நரி நண்பா, இந்த மரத்துக்கு பின்னாடி படிக்கட்டுகள் இருக்குது. நீ அதில் ஏறி என்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சேவலும் நரியும் பேசிக்கிறத மரத்துக்கு பின்னாடி பொந்தில் தூங்கிக்கிட்டு இருந்த வேட்டை நாயும் கேட்டுட்டு தான் இருந்துச்சு. நரி மகிழ்ச்சியாக மரத்தை நோக்கி வந்துச்சு. நரி மரத்துக்கிட்ட வந்ததும் திடீர்னு அந்த குழியிலிருந்து வேட்டை நாய் பாஞ்சு வெளியே வந்துச்சு. பயந்து போன நரி தன்னோட உயிரை காப்பாற்றிக்க வேகமாக ஓட ஆரம்பிச்சுது. சேவலின் புத்திசாலித்தனமும் நாயின் துணிவும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் ஆபத்திலிருந்து காப்பாத்துச்சு. ஆபத்து நீங்கினதும் 2 நண்பர்களும் திரும்பவும் அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க. இந்த கதையிலிருந்து உண்மையான நட்பும் புத்திசாலித்தனமான யோசனையும் இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம். திருவள்ளுவர் இதைத்தான் திருக்குறளில் உடுக்கை எழுந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு.